Dear children, இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வைரஸ் அப்படிங்கிற வேர்ட் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா வைரல் ஃபீவர், நிறைய ஃபீவர் டிசீஸ் வந்துட்டு வைரஸால் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வைரஸால் ஏற்படுது அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த வைரஸ் எல்லாமே என்ன பண்ணும், நம்மளுடைய ஹியூமன் பாடியை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ யாரை வேணாலும் அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதே நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்துட்டு அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாரையும் பாதிக்கும், எல்லா சிஸ்டமையும் பாதிக்கும். அதை தான் நம்ம கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வைரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வைரஸ் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு உயிரி கிடையாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் எ ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இட்ஸ் ரிட்டன் பை பேட் கைஸ். வைரஸ் ப்ரோக்ராம்னாலே ப்ரோக்ராமர் தான் எழுதுவாங்க. ஸோ வைரஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வைரஸ் ப்ரோக்ராமர் எழுதுகிறாங்க. அதாவது பேட் கைஸ், அவங்க வந்துட்டு என்ன ஒரு தவறான நோக்கத்தோடு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை எழுதுகிறாங்க. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னைத்தானே நிறைய இடத்துக்கு காப்பி பண்ணிக்கும். ஓகேவா? தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும், நிறைய காப்பி எடுத்துக்கும். ஒரு வைரஸ் வந்துட்டுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நிறைய வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ வைரஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் சீஸ். வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் சீஸ், இதை தான் வந்துட்டு வைரஸோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த வைரஸ் ப்ரோக்ராம்ங்கிறது வந்துட்டு ஹார்ம்லெஸ், அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்லா வைரஸ் ப்ரோக்ராமும் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் யூசர்ஸை இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான். அதாவது இதை வந்துட்டு பேட் கைஸ் உருவாக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காக, தனக்கு தெரிஞ்சவங்களை இரிட்டேட் பண்ணணும், டென்ஷன் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னா இந்த வைரஸ் அப்படிங்கிறது. சம் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது அதிக அளவில் டேமேஜே ஏற்படுத்தாது. சில வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெலிஷியஸ் அண்ட் வெரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதிக அளவில் தீங்கிழைக்கக்கூடிய, டேமேஜ் அதிகம் தரக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கும். ஏன்னா இந்த வைரஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவை மாடிஃபை பண்ணும், ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணும், டெலீட் பண்ணும் இன்ஃபர்மேஷனை, நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்ட், நம்ம என்னெல்லாம் நம்ம சிஸ்டமில் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து யாருக்காவது சென்ட் பண்ணி விட்டுரும். எல்லா டீட்டெயிலும் இன்டர்நெட் வழியாக வேறு யாருக்காவது அன்னோன் பர்சனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுதோ சென்ட் பண்ணிவிடும். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய சேஃப்டி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிவிடும் அப்படின்னா இதுக்கு எடுத்து விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லான வைரஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துட்டு நடந்துடும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த வைரஸ் அப்படிங்கிறது. ஸோ வைரஸ் வந்துடுச்சு ஒரு சிஸ்டம்க்கு, வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கு ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத. இப்போ நம்ம ஹியூமன் பாடி வைரஸால் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணும், ஹெடேக்கோ, ஃபீவரோ, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் டயர்ட்னஸ், ஏதோ ஒரு சிம்டம்ஸ் காட்டும் இல்லையா? அதே மாதிரி சிஸ்டம்லேயும் வந்துட்டு வைரஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா சில சிம்டம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் லாக் ஆகிடும். ஓகேவா? லாக்அப்ஸ். அடுத்து ஸ்க்ரீன் டிசார்ஷன். ஸ்க்ரீன் வந்துட்டு என்ன ஆகும், மானிட்டர் வந்துட்டு ஒரு டிசார்ஷன்ஸ், கிளியராக இல்லாமல் நிறைய லைன்ஸாக போகிறது, அல்லது ஏதோ சேம் டெக்ஸ்ட் ரிப்பீட்டடாக வர்றது, இது மாதிரியான ஸ்க்ரீன் டிசார்ஷன்ஸ் இருக்கும். டேட்டா, நம்ம வச்சுருந்த டேட்டா லாஸ் ஆகும், திடீர்னு வச்சுருந்த ஃபைல் காணா போயிடும். அன்யூஷுவல் மெசேஜஸ், தேவையில்லாமல் நிறைய மெசேஜ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ரிடியூஸ்டு கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கம்ப்யூட்டரால் ஸ்பீடாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, என்ன பண்ணிடும், ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரிடியூஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் வைரஸுடைய சிம்டம்ஸ். ஸோ இது மாதிரிலாம் இருந்ததாலே நம்ம சிஸ்டம் வந்துட்டு கம்ப்யூட்டரால் வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வைரஸ் வந்துட்டு டு நாட் டேமேஜ் ஹார்ட்வேர் பார்ட்ஸ், அதாவது கீபோர்டு, மானிட்டர், இந்த மாதிரியான எந்த பார்ட்ஸையும் என்ன பண்ணாது, டேமேஜ் பண்ணாது. முழுக்க வந்துட்டு சாஃப்ட்வேரை தான் வந்துட்டு டேமேஜ் பண்ணும், டேட்டாவை தான் டேமேஜ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் நமக்கு எப்படிலாம் வருது, எப்படிலாம் வந்துட்டு நமக்கு இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வைரஸ் வந்துட்டு நிறைய விதத்தில் கம்ப்யூட்டரை வந்து அட்டாக் பண்ணும், நிறைய வேஸில் வந்துட்டு வரும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் காமனாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபெக்டட் சிடி. ஏற்கனவே யாரோ ஒரு சிடியை வந்து எடுத்துகிட்டு வராங்க, அல்லது பென்ட்ரைவ் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த பென்ட்ரைவோ சிடியோ ஆல்ரெடி வந்துட்டு வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பென்ட்ரைவையோ சிடியையோ நம்மளோட சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய வைரஸ் இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? செகண்ட், இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ். அதாவது இமெயிலில் ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு
அட்டாச் பண்ணும்போதே அந்த ஃபைலில் வைரஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம எந்த சிஸ்டம்லேயோ மொபைல்லையோ நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்னா அந்த ஃபைலோட என்ன ஆகும் அப்படின்னா வைரஸும் வந்துட்டு சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மலிஷியஸ் வெப்சைட், தீங்கு இருக்கக்கூடிய, அதாவது வந்துட்டு சம் அன்ஃபேர் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ சரியில்லாத, அதாவது சேஃப்டியான வெப்சைட்ஸ் இல்லாமல் சிலது மலிஷியஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த வெப்சைட்டை போய் நம்ம பார்த்துட்டு வந்தாலே வந்து என்ன ஆகும், அந்த அன்னோன் வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டமாக அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்டட் அப்ளிகேஷன்ஸ், ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடு இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேரை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்டட் சாஃப்ட்வேர், இன்ஃபெக்டட் அப்ளிகேஷன் நம்மளுடைய சிஸ்டமை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த விதத்தெல்லாம் நமக்கு கம்ப்யூட்டர் வைரஸ் வந்துட்டு வருது. ஸோ இன்ஃபெக்டட் சிடியாக இருக்கலாம், பென்ட்ரைவாக இருக்கலாம், இமெயில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், மலிஷியஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இன்ஃபெக்டட் அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு எப்படி இந்த வைரஸ்லேருந்து நம்மளுடைய சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த மற்றவங்கள்ட்டேருந்து வாங்கின பென்ட்ரைவையோ சிடியோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ அன்னோன் பர்சன்ட்ட இருந்தோ அல்லது அவங்களுடைய பென்ட்ரைவ் சிடி எந்த அளவுக்கு சேஃப்டி, அவங்க வந்து ஆன்டிவைரஸ் போட்டிருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் தெரியாமல் அவங்க மற்றவங்க கொடுக்குற சிடிஸையோ பென்ட்ரைவையோ நம்ம சிஸ்டமில் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அட்டாச் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்குது, ஸோ வந்து அட்டாச் பண்ணவங்க சிஸ்டம் வந்துட்டு சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். நம்மளுடைய சிஸ்டமை வந்துட்டு சிஸ்டம் அக்சஸை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதாவது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் பென்ட்ரைவ் போடலாம் அப்படின்லாம் இல்லாமல் நம்மளுடைய சிஸ்டமை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஸோ ஆன்டிவைரஸ்ங்கிறது தான் வைரஸை எதிர்க்கக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஓகேவா. ஸோ நம்மளுடைய சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா மற்றவங்க சிடி பென்ட்ரைவை யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணக்கூடாது, அட்டாச் பண்ண ஃபைல்ஸு வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் டவுன்லோட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்டத்தை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும், எல்லோரும் யூஸ் பண்ணாதவாறு. அடுத்து ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆன்டிவைரஸ். ஸோ ஆன்டிவைரஸும் வந்துட்டு ப்ரோக்ராம் தான். வைரஸ் எப்படி ப்ரோக்ராமோ ஆன்டிவைரஸும் ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த வைரஸை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட வைரஸ், அதனோட எதிர்த்து போராடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது. ஸோ வைரஸை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னா ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நோட்டான், எஃப்-செக்யூர், கேஸ்பர்ஸ்கி, ஏவிஜி, மெக்கஃபி, K7 endpoint security இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிவைரஸ்க்கு எக்ஸாம்பிள், ஓகேவா. ஏவிஜி, கேஸ்பர்ஸ்கி, மெக்கஃபி, நோட்டான், K7 endpoint security, எஃப்-செக்யூர், ஓகே. ஸோ இந்த ஆன்டிவைரஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆன்டிவைரஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஓகேவா. ஆன்டிவைரஸை பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்டிவைரஸை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் அந்த ஆன்டிவைரஸ்க்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் கொடுக்கணும். ஸ்கேனில் ஃபுல் ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே ஸ்கேனிங் ஆகும். ஸோ ஸ்கேனிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நோ வைரஸ் ஃபவுண்டுன்னு வரும், அப்படி இல்லைன்னா ஃபவுண்டுன்னு வரும். ஃபவுண்ட் ஆச்சுன்னா அதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு அல்லது நோ வைரஸ் ஃபவுண்ட்னு இருக்கலாம், அல்லது வைரஸ் ஃபவுண்ட் ஆச்சுன்னா அதை டெலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா யுவர் கம்ப்யூட்டர் இஸ் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் அதை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஸ்கேனிங் யுவர் கம்ப்யூட்டர். ஆன்டிவைரஸை நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ எப்படி கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணலான்னா ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆன்டிவைரஸை டபுள் கிளிக் பண்ணி ஸ்கேனில் போய்ட்டு ஃபுல் ஸ்கேன் கொடுத்துட்டு அது வந்துட்டு நமக்கு பாசிட்டிவான மெசேஜ் வந்த உடனே நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்கேனிங் எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஸோ எக்ஸ்டர்னல் டிவைஸ்னால் நம்ம வந்து என்னென்ன டிவைஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம், சிடியோ பென்ட்ரைவோ போட்டோம் அப்படின்னா அது போட்ட உடனே நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம இதை அட்டாச் பண்ண உடனே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இமீடியட்டாக வந்து நம்மளை ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி கேட்கும் போதே நம்ம ஃபுல் ஸ்கேனுங்கிற ஆப்ஷனை கொடுத்துடணும். அப்படி கேட்டதுக்கப்புறம் ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ டிவைஸில் வந்து வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிவைரஸ் நமக்கு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை டெலீட் பண்ணிடணும். ஸோ அந்த வைரஸை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் டிவைஸை ஸ்கேன் பண்ணும்போது உள்ள ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு அப்டேட்டிங் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்.
அப்பப்போ வைரஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தன்னைத்தானே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா வைரஸுமே சரி அப்படியே இருக்காது, வந்த மாதிரியே இருக்காது. என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். ஈவன் இப்போ கோவிடில் கொரோனா வைரஸ் வந்த உடனே என்னாச்சு, அடுத்த வெர்ஷன் வர மாதிரி அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் வைரஸும் மேலே மேலே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆன்டி வைரஸையும் அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. ஸோ ஆன்டி வைரஸை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா வைரஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டெலீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நியூ வைரஸ்லாம் வந்தால் டிடெக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேஷன் ப்ராசஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஆன்டி வைரஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஸ்பஸ்க்கு இன்டர்நெட் செக்யூரிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஐக்கான டாஸ்க் பாரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு சிஸ்டமில் இருக்கும் இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்டேட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்டேட் ப்ராசஸ் ஆகிட்டு ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் விண்டோ வரும், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா, கம்ப்யூட்டர் ப்ரொடக்டர்னு வரும், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நியூ வைரஸ் வந்துட்டு அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய ஆன்டி வைரஸை ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த நியூ வைரஸோட வந்துட்டு அட்டாக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சிஸ்டமை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வைரஸுங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இதை வந்து பேட் கைஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரை வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இன்ஃபெக்டட் சிடி, பென் ட்ரைவ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அட்டாச்மெண்ட் வந்துட்டு ஃபைலில் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணணும். இந்த மெலிஷியஸ் வெப்சைட்ஸ்க்குலாம் என்ட்ராகக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமை வந்துட்டு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் வைரஸ்லேருந்து. ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.